அருப்புக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டை பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மாரீஸ்வரன் தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒசூரில் வழி தவறி வந்து வீட்டினுள் தஞ்சமடைந்த மானை பத்திரமாக மீட்டு வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் குடியிருப்பு பகுதிகள் வழி தவறி வந்த மானை அப்பகுதியில் இருந்த நாய்கள் விரட்டி துரத்தியதில் தப்பித்து அங்கிருந்த ஒரு வீட்டிற்குள் புகுந்து தஞ்சமடைந்தது. இது தொடர்பாக போலீசாருக்கும் வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறையினர் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருந்த பகுதிக்குள் பதுங்கி தஞ்சம் அடைந்திருந்த மானை வலையை கொண்டு பத்திரமாக மீட்டு சாணமாவு காப்புக்காடு வனப்பகுதிக்குள் விட்டனர். நாகர்கோவிலில் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் கல்வி கண் திறந்த காமராஜரின் 122வது பிறந்த நாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜரின் முழு உருவ சிலைக்கு திமுக சார்பில் மேயர் மகேஷ் தலைமையில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். அதேபோன்று அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாமக்கல் அருகே விளைநிலங்களில் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி, அரூர், பரளி, என் புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 820 ஏக்கரில் சிப்காட் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து அதற்கான முயற்சியில் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சிப்காட் திட்டத்தை எதிர்த்து சிப்காட் எதிர்ப்பு குழுவினர், விவசாயிகள், விவசாய முன்னேற்ற கழகத்தினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிப்காட் அமைத்தால் விவசாய நிலம் பாதிக்கும் என்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே சிப்காட் திட்டத்தை கைவிடக் கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள், சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் என 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமாவை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர். சிவகங்கை அருகே நாகாலாந்தில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவி தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பில் சேர்வதில் சிக்கல் எழுந்த நிலையில் மாவட்ட கல்வித்துறை தலையிட்டு பள்ளியில் சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரூத். இவர் கடந்த 13 வருடங்களாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரிக்கு வந்து அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஹிந்தி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் 7ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு வரை நாகாலாந்தில் படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் நாகாலாந்தில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு 11ஆம் வகுப்பில் சேர்த்துக்கொள்ள சிங்கம்புணரி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பல ஆவணங்களை கேட்டு சேர்க்கைக்கு மறுத்துள்ளார். இச்செய்தி வெளியானதை அடுத்து மாவட்ட கல்வித்துறை தலையிட்டு மாணவியை 11ஆம் வகுப்பில் சேர்த்துக்கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியருக்கு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து இன்று முதல் 11ஆம் வகுப்பிற்கு செல்லும் மாணவிக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் சார்பில் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 23ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி கடந்த 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த புத்தக கண்காட்சியில் அனைத்து வகையான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக நெய்வேலி அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதியில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்று புத்தகங்களை வாங்கி சென்றனர். மேலும் இன்று கடைசி நாள் என்பதால் புத்தக கண்காட்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டம் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்ததை அடுத்து கோவில்பட்டி லக்குமி ஆலை துவக்க பள்ளியில் யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ் துவக்கி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டம் திருவள்ளூரில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள லட்சுமி ஆலை துவக்க பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு இன்று காலை உணவு திட்டத்தினை கோவில்பட்டி யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜகவர், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு எம்பி ராஜேஷ்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்டதை அடுத்து நாமக்கல் ரெட்டிப்பட்டியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை திமுக எம்பி ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்து பள்ளி குழந்தைகளுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினார். முன்னதாக காலை உணவு திட்டத்தை தொடங்க வந்த எம்பி ராஜேஷ்குமார், சேந்தமங்கலம் எம்எல்ஏ பொன்னுசாமி ஆகியோர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளையொட்டி பள்ளியில் அமைக்கப்பட்ட காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். குறிஞ்சிப்பாடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆடூர் குப்பத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் ராதாகிருஷ்ணன் கல்வி நிலையம் நடுநிலைப் பள்ளியில் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு விரிவாக்க திட்டத்தை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் துவக்கி வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டிவிட்டு உணவு அருந்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருப்பதாக துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மிக பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் அளிக்கும் நிகழ்வு இன்று திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த பூதமங்கலம் அரசு உதவி பெறும் RCM நடுநிலைப் பள்ளியில் இன்று துவங்கியது. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி இந்த நிகழ்வில் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவை உண்டு இந்த திட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத இத்திட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது மிக பெருமிதமாக இருப்பதாக கருத்து தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.